Hi students, good morning. We are discussing about the topic classification of magnetic materials. Magnetic materials ஓட types என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். Magnetic materials are generally classified into three types based on their behavior in a magnetizing field. Magnetizing fieldல magnetic materialோட behavior வச்சு three types-ஆ வந்து பிரிக்கிறாங்க. Dia, para, ferro. First one, dia. The orbital motion of an electron around the nucleus produces a magnetic field perpendicular to the plane of the orbit. எப்போவுமே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த சர்க்குலர் ஆர்பிட் எப்போவுமே பிளான் ஆஃப் த ஆர்பிட்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை அந்த ஆர்பிட்டுக்கு பெர்பெண்டிகுலராக அங்கே ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு ஃபைனைட் ஆர்பிட்டல், thus each electron orbit has finite orbital magnetic dipole moment. ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒரு பர்டிகுலர் வேல்யூ, அதாவது ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்கும். எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் மேனரில் இருக்கிறதுனால அதோட மேக்னெட்டிக் மூமெண்ட், டோட்டல் மேக்னெட்டிக் மூமெண்ட், த வெக்டர் சம் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட் எப்போவுமே ஜீரோவாக தான் இருக்கும். மேக்னெட்டிக் மூமெண்ட்டோட ரிசல்டன்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஜீரோ. அப்போ நோ ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃபார் ஈச் ஆட்டம், ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்காது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கும்போது ஒவ்வொரு எலக்ட்ரானோட ஸ்பீடும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைன்னா குறையலாம். த எலக்ட்ரான்ஸ் ஹூஸ் மூமெண்ட்ஸ் வேர் ஆன்டி பேரலல் ஆர் ஸ்பீடட் அப் அக்கார்டிங் டு லென்ஸ் லா அண்ட் திஸ் ப்ரொடியூசஸ் அண்ட் இன்டியூஸ்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட் இன் எ டைரக்ஷன் ஆப்போசிட் டு த ஃபீல்டு. இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான லைன். ஒரு யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது சம் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஸ்பீடட் அப், சம் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஸ்லோட் டவுன். த எலக்ட்ரான்ஸ் ஹூஸ் மூமெண்ட்ஸ் வேர் ஆன்டி பேரலாக இருக்கும்போது அதோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு லென்ஸ் லா அண்ட் திஸ் ப்ரொடியூசஸ் அண்ட் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் மூமெண்ட் இன் எ டைரக்ஷன் ஆஃப் ஆப்போசிட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஆப்போசிட் டு த ஃபீல்டு. ஒரு டைபோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து இங்கே டைபோல் மூமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். எக்ஸ்டர்னல் மூமெண்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இன்டியூஸ்டு மூமெண்ட், அதாவது அந்த டைபோல் மூமெண்ட்டும் மறைஞ்சிரும். ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது ஒரு டைபோல் மூமெண்ட் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இதே வந்து நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது ஒரு இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுக்கும் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில் ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்து அங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்டிலிருந்து வீக் ஃபீல்டுக்கு ஃபோர்ஸ் வந்து மூவ் பண்ண வைக்கும். இட் மீன்ஸ் தட் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் ரிப்பல்டு பை த ஃபீல்டு. அதாவது ஒரு ஃபீல்டில் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலை வைக்கும்போது, நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது அங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்து உருவாகுது. அந்த ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை, மேக்னெட்டிக் மெட்டீரியலை ஸ்ட்ராங்லேருந்து வீக்கர் பார்ட்டுக்கு வந்து மூவ் பண்ண வைக்குது. அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து அந்த ஃபீல்டுனால் ரிப்பல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். திஸ் ஆக்ஷன் இஸ் கால்டு டயாமேக்னெட்டிக் ஆக்ஷன் அண்ட் சச் மெட்டீரியல் ஆர் நோன் அஸ் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். எக்ஸாம்பிள் பிஸ்மத், காப்பர் அண்ட் வாட்டர். நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இதோட மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி நெகட்டிவ் சைனை வந்து பெற்றிருக்கும். அதே மாதிரி அதோட ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் ஸ்லைட்லி லெஸ் தென் யூனிட்டி, அதாவது ஒன்றை விட
குறைவாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ரிப்பல்டு ஆர் எக்ஸ்பெல்டு பை டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வென் பிளேஸ்டு இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது அது ரிப்பல் பண்ணும். சசப்டபிலிட்டி இஸ் நியர்லி டெம்பரேச்சர் இண்டிபெண்ட். டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. தென் நோட், சூப்பர் கண்டக்டர்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். The expulsion of magnetic flux from a superconductor during its transition to the superconducting state is known as Meissner effect. சூப்பர்கண்டக்டர்ஸ் எல்லாமே டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் சொல்கிறாங்க. இந்த டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே சூப்பர் கண்டக்டராக வந்து சேஞ்ச் ஆகும்போது சூப்பர் கண்டக்டர்ஸ்லேருந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ரிப்பல் பண்ணும், அதாவது விலக்கி ஒதுக்கப்படும், தள்ளப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் மெய்ஸ்னர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நம்ம பார்க்க போகிறது பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஒரு சில மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸோட ஆட்டம் அண்ட் மாலிகூல்ஸ் net magnetic dipole moment, which is the vector sum of orbital and spin magnetic moments of electrons. ஒரு சில மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் ஒவ்வொரு ஆட்டம் அண்ட் மாலிகூல்ஸ்க்கும் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஆர்பிட்டல் சம் ஆஃப் ஆர்பிட்டல் அண்ட் ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸோட வெக்டர் சம் ஆஃப் த ஆர்பிட்டல் அண்ட் ஸ்பின் magnetic moments. Due to the random orientation of these magnetic moments, the net magnetic moment of the material is 0. இதுக்கும் net magnetic moment வந்து 0 தான். இதை வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது அங்கே டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அந்த டார்க் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக அலைன் பண்ணுறது தான் வந்து அந்த அட்டாமிக் டைபோல்ஸை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக அலைன் பண்ணும். As a result, there is net magnetic dipole moment induced in the direction of the applied field. எந்த ஃபீல்டோட டைரெக்ஷனில் நம்மளுக்கு இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட்டோட டைரெக்ஷன் இருக்கும். The induced dipole moment is present as long as the external field exists. எவ்வளவு நேரத்துக்கு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ அது வரைக்கும் இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் வில் ஹாவ் அ டெண்டன்சி டு மூவ் ஃப்ரம் வீக்கர் டு ஸ்ட்ராங்கர். வீக்கர்லேருந்து ஸ்ட்ராங்கருக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டீரியல்ஸ் விச் எக்ஸிபிட் வீக் மேக்னட்டிசம்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் அப்ளைடு ஃபீல்ட் ஆர் நோன் அஸ் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம் அண்ட் ஆக்சிஜன் எக்ஸெட்ரா. த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி இஸ் பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால். டயாக்கு மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி வந்து இஸ் நெகட்டிவ்னு பார்த்தோம். இதில் பாசிட்டிவாக இருக்கும், தென் ஸ்மாலாக இருக்கும். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் கிரேட்டர். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் கிரேட்டர் தென் யூனிட்டி. த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் அட்ராக்டட். Magnetic field lines are attracted into the paramagnetic materials when placed in a magnetic field. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே பேராவை வைக்கும்போது அது அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சசப்டபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். தென் Curie's law. When temperature is increased, thermal vibration will upset the alignment of magnetic dipole moments. Therefore, the magnetic susceptibility decreases with the increase in temperature. Temperature increase ஆகும்போது அதில் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன்னால் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டோட அலைன்மெண்ட் அங்கே பாதிக்கப்படுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட சசப்டபிலிட்டி குறையுது. இதை வந்து ஃபார்முலா மெத்தடில் எழுதும்போது psi m directly proportional to 1/t. psi m equal to c/t. சிங்கிறது இதுக்கு பேர் தான் வந்து Curie's lawன்னு சொல்லுவாங்க. C is called Curie constant and temperature T is in Kelvin. The graph between magnetic susceptibility and temperature வரையும்போது அது வந்து ஹைப்பர்போலாவாக, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவாக நம்மளுக்கு கிடைக்குது. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க.
Ferromagnetic materials. An atom or molecule in a ferromagnetic material possesses net magnetic dipole moment as in a paramagnetic material. Paramagnetic material இருக்கிற மாதிரியே தான் ஒவ்வொரு ஆட்டம் ஆர் மாலிகூல்ஸ்க்கும் நெட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்குது. ஒரு ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியலில் சின்ன சின்ன ரீஜியனாக பிரிக்கிறாங்க. அந்த ரீஜியன்ஸ்க்கு பேர் டொமைன்ஸ், ஃபெர்ரோமேக்னெட்டிக் டொமைன்ஸ்னு பேர். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டொமைன்ஸ்லேயும் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டைரெக்ஷனில் அலைன் ஆகிருக்கும். இப்போ ஒரு டொமைன் எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரான்ஸ் ஆர் மாலிகூல்ஸ், ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸில் ஒவ்வொரு டைரெக்ஷனில் அலைன் ஆகிருக்கும். திஸ் அலைன்மெண்ட் இஸ் காஸ்ட் பை ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன் அரைசிங் from electron spin which depends on their interatomic distance. Interatomic distance then electron spin பொறுத்து இது வந்து இந்த அலைன்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. Each domain has net magnetization in a direction. However, the direction of magnetization varies from domain to domain. ஒவ்வொரு டொமைனுக்கும் அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கும். நெட் மேக்னட்டிசேஷன் ஆஃப் த ஸ்பெசிமன் கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கும். தென் அதோட இதை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது பாருங்கள். எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருக்கும். த டொமைன்ஸ் ஹேவிங் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் பேரலல் டு த ஃபீல்ட் க்ரோ பிக்கர் இன் சைஸ். எல்லாம் ஒன்று சேர்ந்து அதோட சைஸ் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பேரலாக இல்லாத டொமைன்ஸ் எல்லாமே சுழன்று எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அலைன் ஆகுது. இஸ் ரொட்டேட்டட் ஸோ தட் தே ஆர் அலைன்டு வித் த ஃபீல்டு. அஸ் அ ரிசல்ட் ஆஃப் தீஸ் மெக்கானிசம்ஸ் there is a strong net magnetization of the material in the direction of applied electric field. இந்த ரெண்டு பார்ட்லேயும் நம்ம பார்க்கும்போது ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியலில் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் மேக்னட்டிசேஷன், அதாவது மேக்னடைசிங் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது, ஃபெர்ரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை வைக்கும்போது வீக்கர் பார்ட்லேருந்து ஸ்ட்ராங்கர் பார்ட்டுக்கு இந்த சப்ஸ்டன்ஸ் மூவ் ஆகுது. எந்த டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அங்கே ஆக்ட் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் materials which exhibit strong magnetism in the direction of applied field, அந்த டைரெக்ஷனில் அதோட கேரக்டரை காமிக்குது. ஸ்ட்ராங் மேக்னட்டிசமை அது கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் அயன், நிக்கல், கோபால்ட். அடுத்து இது நம்ம பார்க்க போகிறது அதோட ப்ராப்பர்ட்டிஸ். மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி இஸ் பாசிட்டிவ் அண்ட் லார்ஜ். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் லார்ஜ். The magnetic field lines are strongly attracted into the ferromagnetic material when placed in a magnetic field. Susceptibility is inversely proportional to temperature. இதனால இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்க. அடுத்து கியூரி வெய்ஸ் லா. இதுலேயும் அதே மாதிரி தான், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட சசப்டபிலிட்டி குறையும். இதுவும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தான். As temperature increases, the ferromagnetic magnetism decreases due to the increased thermal agitation of the atomic dipoles. At a particular temperature, ferromagnetic material becomes paramagnetic. This temperature is known as Curie temperature. ஒரு particular temperatureல ferromagnetic substance paramagnetic substanceஆ கன்வெர்ட் ஆகும். அந்த டெம்பரேச்சருக்கு பேர் Curie temperature. The susceptibility of the material above the Curie temperature is given by psi m is equal to C by T minus Tc. இந்த டிசிங்கிறது எந்த டெம்பரேச்சர் அப்படின்னா Curie டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சரில் தான் ஃபெர்ரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் பேராமேக்னெட்டிக்காக கன்வெர்ட் ஆகக்கூடிய டெம்பரேச்சர். இந்த ரிலேஷனுக்கு பேர் Curie வெய்ஸ் லான்னு சொல்கிறாங்க. சிங்கிறது கான்ஸ்டன்ட், Curie கான்ஸ்டன்ட், டிங்கிறது டெம்பரேச்சர். இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு அதோட டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருக்காங்க. டயாமேக்னட்டிசம், பேரா, ஃபெர்ரோ மூணுக்குமே கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், மேக்னடைசிங் ஃபீல்டு எப்படி இருக்கும், மேக்னடைசேஷன் எப்படி இருக்கும், சசப்டபிலிட்டி, ரிலேட்டிவ் பெர்மிபிலிட்டி எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஹிஸ்டெரிசிஸ் அப்படின்னா காந்த தயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டில் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை வைக்கும்போது அந்த மெட்டீரியல் மேக்னட்டிசம், அந்த மேக்னடைசேஷன் அங்கே நடக்கும். அதாவது காந்த பண்பை தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் கொஞ்சம் கொஞ்சமாக காந்தமாக மாறிட்டுருக்கும். அந்த காந்த பண்பு அந்த மெட்டீரியலில் தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்டியூஸ் ஆகும். இப்போ இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆஃப் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா, அதில் காந்த பண்பை எடுத்துக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நாட் லீனியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை வைக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கான்ஸ்டண்ட்டாக அப்படியே எடுத்துகிட்டே இருக்காது. இதோட இண்டக்ஷன், அந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இன்டியூஸ் ஆகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதோட வேரியேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். பக்கத்தில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதில் பாருங்கள். ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டில் ஒரு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் நம்ம வைக்கிறோம். அந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு எடுத்துக்குது, ஏலேருந்து சிக்கு அதோட பாத் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது, அதோட பாதை எப்படி எந்த அளவுக்கு எடுக்குது. மேக்னடைசிங் ஃபீல்டை பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரெக்ஷனில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். ஃபெர்ரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸோட அந்த மேக்னடைசேஷன் அதுக்குள்ளே நடக்குது. இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அங்கே உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏலேருந்து சிக்கு போகுது. எந்த மாதிரி அதோட பாதை இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட பாதை, அந்த இன்டியூஸ்டு மேக்னட்டிசம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட். அதோட பாதை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. மேக்னடைசிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. சிங்கிறது சேச்சுரேஷன் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சேச்சுரேஷன் மீன்ஸ் மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு சொல்லலாம். சேச்சுரேஷன்னா மேக்ஸிமம் வேல்யூ. ஏலேருந்து சிக்கு மேக்னடைசிங் ஃபீல்டை நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது அதோட மேக்னடைஸ், அந்த காந்த பண்பு தூண்டுறது பார்த்திங்கன்னா இன்டியூஸ் ஆகிறது ஏலேருந்து சிக்கு போகும்னு பார்த்தாச்சு. மேக்னடைசிங் ஃபீல்டு நம்ம என்ன தான் அதிகமாக கொடுத்தாலும் அதில் இன்டியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அந்த காந்த பண்பு அந்த மேக்ஸிமம் லிமிட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேக்னடைசிங் ஃபீல்டை ஹச் வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரோம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரும். எவ்வளவு வேகத்தில் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அதிகமாகிட்டே போகுதோ, ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அதிகமாகிட்டே போச்சோ, அதே வேகத்தில் அதே பாதையில் திரும்ப வராது. அது சியிலேருந்து டிக்கு, சிடி வழியாக நம்மளுக்கு அதோட பாதை அமையும். இப்போ எக்ஸாம்பிள், ஹச்சோட வேல்யூ 0க்கு வந்துருச்சு, மறுபடியும் அதை ஏங்கிற பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அது காந்த பண்பை எடுத்துக்கிச்சோ அதே வேகத்தில் காந்த பண்பை ஃபுல்லாக இழக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தயங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோட காந்த பண்பை இழந்துகிட்டே வரும். என்னதான் மேக்னடைசிங் ஃபீல்டோட வேல்யூ 0க்கு வந்துட்டாலும் மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட வேல்யூ, பியோட வேல்யூ 0 வராது. மீதம் கொஞ்சம் அதோட காந்த பண்பு தேங்கி இருக்கும். அதுக்கு பேர் தான் ரெமனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் ரெசிடுவல் மேக்னட்டிசம், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு சேச்சுரேஷன்னா என்னன்னு சொல்லியாச்சு. சேச்சுரேஷன்லேருந்து நம்ம 0க்கு கொண்டு வர்றதுக்காக மேக்னடைசிங் ஃபீல்டு 0க்கு கொண்டு வந்தாலும் அதில் கொஞ்சம் அந்த காந்த பண்பு தேங்கி இருக்கும். அந்த காந்த பண்பு தேங்கி இருக்கிறதுக்கு பேர் ரெமனன்ஸ் ஆர் ரிட்டென்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சியிலேருந்து டிக்கு வந்திருக்கும். மேக்னடைசிங் ஃபீல்டு 0க்கு வந்தாச்சு, ஆனால் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் 0க்கு வரலை. கொஞ்சம் அந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலில் தேங்கி இருக்கும், காந்த பண்பு தேங்கி இருக்கும். அதுக்கு பேர் தான் ரெமனன்ஸ் ஆர் ரிட்டென்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதில் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸில் ஃபுல்லாகவே அதோட காந்த பண்பை இழக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில், ஃபஸ்ட்டு எந்த டைரெக்ஷனில் நம்ம மேக்னடைசிங் ஃபீல்டை கொடுத்தோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேக்னடைசிங் ஃபீல்டை கொடுக்கறதுனால
அதோட காந்த பண்பு ஈங்கிற பாயிண்டில் ஜீரோக்கு வந்துருச்சு. ஃபெர்ரோ மேக்னட்டிக் மெட்டீரியலில் நம்ம மேக்னடைசிங் ஃபீல்டை ஜீரோக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமும் அதில் கொஞ்சம் காந்த பண்பு தேங்கி இருந்துச்சு. அந்த காந்த பண்பு தேங்கி இருக்கிறத நம்ம முழுவதுமாக கம்ப்ளீட்டாக அதை ஜீரோக்கு கொண்டு வரணும். அந்த காந்த பண்பு சுத்தமாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜீரோக்கு கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுத்த அந்த மேக்னடைசிங் ஃபீல்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுத்தோம். அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுக்குற அந்த மேக்னடைசிங் ஃபீல்டுக்கு பேர் தான் காயர்சிவிட்டி அப்படின்னு சொல்கிறது. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க், நோட் பண்ணி வச்சுங்க. காயர்சிவிட்டி அண்டு ரெமனன்ஸ் ஆர் ரிட்டென்டிவிட்டி, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க். மறுபடியும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம மேக்னடைசிங் ஃபீல்டை அதே டைரெக்ஷனில் கொடுத்துட்டே போனோம்னா மறுபடியும் எஃப்ங்கிற பாயிண்டில் அது சேச்சுரேஷன் லிமிட்டில் நெகட்டிவில் ரீச் பண்ணும். மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம மேக்னடைசிங் ஃபீல்டை ஜீரோக்கு கொண்டு வரோம். ஆனால் அது மறுபடியும் என்ன வருதுன்னா அதே பாதையில் திரும்பி வராமல் வேறு பாதையில் எஃப்லேருந்து ஜிக்கு வரும். மறுபடியும் அதை பாசிட்டிவ் டைரெக்ஷனில் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் அதிகப்படுத்திகிட்டே போகும்போது ஜியிலேருந்து கேங்கிற பாயிண்ட்டுக்கு மேக்னடைசிங் ஃபீல்டு வர்றப்ப மேக்னட்டிக் இண்டெக்ஷனும் ஜீரோக்கு வந்துடும். அப்புறம் கேலேருந்து மறுபடியும் மேக்னடைசிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது சிக்கு போகும். இப்படியே இது பார்த்தீங்க அப்படின்னா ACDEFGKCன்னு வந்து மறுபடியும் இதோட லூப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா CDEFGKC இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு லூப் வழியாகவே வந்து இது போய்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள், இந்த மாதிரியே தான் இது போயிட்டே இருக்கும். இந்த என்டையர் சைக்கிள் த மேக்னட்டிக் இண்டக்ஷன் B lags behind the magnetizing field H. ஹச்சுக்கு பின்னாடி தயங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தயங்கிட்டே வரும். அதனால் திஸ் phenomenon of lagging of magnetic induction behind the magnetizing field is called hysteresis. அப்படின்னா காந்த தயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் நம்ம ஃபெர்ரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் ஆகட்டும் எந்த மேக்னட்டிக் மெட்டீரியல் ஆகட்டும் மேக்னடைசிங் ஃபீல்டுக்குள்ளே வைக்கும்போது அது மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகுது. மறுபடியும் மேக்னடைசிங் ஃபீல்டை ஜீரோவுக்கு கொண்டு வர்றோம், அது மறுபடியும் காந்தத்தன்மையை இழந்துருது. இந்த மாதிரி மேக்னடைசிங் ஃபீல்டு கொடுக்குறப்ப அது மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகுது. மேக்னடைசிங் ஃபீல்டை வந்து ஜீரோவுக்கு கொண்டு வரப்போ அது மறுபடியும் அது காந்த பண்பை இழக்குது, காந்தமாகுது, காந்தத்தன்மையை இழக்குது, காந்தமாகுது, காந்தத்தன்மை இழக்குது. இந்த மாதிரி அதோட சர்க்கிள் இது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹீட் ஃபார்மில் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். டியூரிங் த மேக்னடைசேஷன் ஆஃப் ஸ்பெசிமென் த்ரூ எ சைக்கிள் தேர் இஸ் அ லாஸ் ஆஃப் energy in the form of heat. This loss is attributed to the rotation and orientation of molecular magnets in various direction. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலரோட ரொட்டேஷன் அண்ட் அலைன்மெண்ட், இது ரெண்டு தான் அதோட எனர்ஜி லாஸ்க்கு இம்பார்ட்டன்ட். It is found that the energy lost per unit volume of the material when it is carried through one cycle of magnetization is equal to the area of hysteresis loop. அந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப்போட ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அதோட எனர்ஜி லாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். பேஸ்ட் ஆன் த shape and size of the hysteresis loop, ferromagnetic materials are classified as soft magnetic materials with smaller area and hard magnetic materials with larger area. ஏரியாவை வச்சு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஹார்ட் அண்ட் சாஃப்ட். சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னால் ஸ்மாலர் ஏரியாவாக இருக்கணும், ஹார்ட் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸாக லார்ஜர் ஏரியாவாக இருக்கணும். இதோட 2 லூப் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸோட லூப் வந்து டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமில் அதோட ஏரியாவை வச்சு நம்ம எது ஹார்டு எது சாஃப்ட்டுன்னு சொல்லிவிட்டு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துக்குங்க. அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாஃப்ட் அண்ட் ஹார்டு. அதோட மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸோட 2 டைப்ஸ் வந்து சாஃப்ட் அண்ட் ஹார்டு.
External electric field when external field is removed, magnetization disappears, magnetization persists. Area of the loop small, large, retentivity low, high, coercivity low, high, susceptibility and magnetic permeability high, loss, hysteresis loss less, more. யூசஸ் எங்கெங்கே எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஹிஸ்டீரிசிஸ் லூப்போட அதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹிஸ்டீரிசிஸ் லூப் இஸ் தட் இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் சச் தட் ரிட்டென்டிவிட்டி, coercivity, permeability, susceptibility and energy loss during one cycle of magnetization for each ferromagnetic material. Therefore, the study of hysteresis loop will help us in selecting power and suitable material for a given purpose. அதாவது ஒவ்வொரு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸோட ரிட்டென்டிவிட்டி, coercivity, permeability, susceptibility and energy loss இதுக்கு எல்லாத்துக்குமே ஹிஸ்டீரிசிஸ் லூப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒர்க் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு தேவை. ஒவ்வொரு வேலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் நம்மளுக்கு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ரீசன் எதை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஹிஸ்டீரிசிஸ் லூப் வச்சு தான் அதை செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பர்மனெண்ட் மேக்னெட்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். பர்மனெண்ட் மீன்ஸ் அதோட கேரக்டர் எப்போவுமே நிலையாக இருக்கும் அப்படிங்கிறது. எலக்ட்ரோ மீன்ஸ் எப்போ அந்த சர்க்யூட் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அது வரைக்கும் அது எலக்ட்ரோ மேக்னெட்டாக இருக்கும், மற்றபடி அது நார்மல் மெட்டீரியலாக இருக்கும். பர்மனெண்ட் த மெட்டீரியல்ஸ் வித் ஹை ரிட்டென்டிவிட்டி, ஹை coercivity, லோ permeability and suitable for making permanent magnets. Electromagnets the materials with high initial permeability, low retentivity, low coercivity and thin hysteresis loop with a smaller area are preferred to make electromagnets. Some iron and mu metal, nickel iron alloy. Then core of the transformer. The materials of high initial permeability, large magnetic induction and thin hysteresis loop with smaller area are needed to design transformer cores. Example, soft iron.